இது கண்ணெரிச்சலை சரி செய்ய இப்படி கூட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா? ஆமாங்க, நிறைய பேருக்கு கண்ணெரிச்சல் வருது. இந்த கண்ணெரிச்சல் வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்மளுடைய உடல் சூடு தான். இந்த உடல் சூடு வர்றதுக்கு முக்கிய காரணமே நம்ம கண்டபடி வெயில்ல சுத்திட்டு நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்காம இருக்கிறது தான். ஏன்னா நம்ம உடல்ல 75% நீரால் ஆனது. அப்படி நம்ம வெயில்ல சுத்தும் போது நம்மளுடைய உடம்புல நீர் வறட்சி ஏற்படும். அதோடைய அறிகுறியா தான் கண்ணெரிச்சலே வரும் நமக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த தம்பிக்கு கண்ணெரியுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கேட்டு வந்தான். சரி வாடா, இதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன், அதை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு வெள்ளரிக்காய். ஏன்னா வெள்ளரிக்காவில அதிகப்படியான நீர்ச்சத்து இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். இப்ப நானும் இந்த வெள்ளரிக்காவை வச்சுதான் இந்த தம்பிக்கு ட்ரீட்மெண்டே பண்ண போறேன். முதல்ல அந்த வெள்ளரிக்காவை எடுத்து இது மாதிரி நல்லா ஸ்லைஸா ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ண வெள்ளரிக்காவை எடுத்து நானும் தம்பியோட 2 கண்ணுலயும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது மாதிரி வெள்ளரிக்காவை கண்ணுல வைக்கும் போது கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சி அந்த வெள்ளரிக்காவில இருந்தே கிடைக்கும். நீங்க யாரெல்லாம் இது மாதிரி வெள்ளரிக்காயை கண்ணுல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். டே தம்பி, இது மாதிரி கண்ணெரிச்சல் வரும்போது ஒரு வெள்ளரிக்காவை எடுத்து கட் பண்ணி கண்ணுல 10 நிமிஷம் வச்சாலே போதும். அந்த வெள்ளரிக்காய் நம்ம கண்ணுக்கு தேவையான அளவு குளிர்ச்சியை தந்து நம்ம கண்ணெரிச்சலை சரி பண்ணிடும் 10 நிமிஷத்துல. சரி வாங்கடா பசங்களா, நீங்களும் கண்டபடி வெயில்ல சுத்திருப்பீங்க, உங்களுக்கும் கண்ணு பயங்கரமா எரியும். உங்களுடைய கண்ணையும் காமிங்கடான்னு சொல்லிட்டு நானும் வெள்ளரிக்காவை எடுத்து எங்க பசங்களுடைய கண்ணுல வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டே பசங்களா, முக்கியமா இது மாதிரி கண்ணெரிச்சல் வரும்போது வெள்ளரிக்காவை மட்டும் கண்ணுல வச்சா போதாது. இது மாதிரி வெயில் காலத்துல நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரும் நீர்ச்சத்து உள்ள பொருளையும் கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். அப்பதாண்டா உங்களுக்கு கண்ணெரிச்சலே வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை அமுச்சு வச்சுட்டேங்க வீட்டுக்கு பத்திரமா. நீங்க உங்களுக்கு இது மாதிரி கண்ணெரிச்சல் வந்தாக்கா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.